இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிருக்க முடியும்? இங்கேயும் போலீஸ் வரத்தா போறாங்க. நாங்க எல்லாம் எங்க உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவோம். என்னை பத்தி எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் என் மேல ஒரு மரியாதை இருக்கா? இப்பதான் உங்க மேல எனக்கு மரியாதை கூடி இருக்கு. கெட்டவங்க யாரும் தங்களை கெட்டவங்கன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிறவங்க யாரும் கெட்டவங்களா இருக்க முடியாது. நீ என்னதான் சொன்னாலும் என்ன நான் கௌரவமா நினைக்கிறதுக்கு வழியே இல்லை. உங்களை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இனிமே காலம் பூரா எங்கள ஒருத்தரா நீங்க எங்கே இருக்கலாம். அது நடக்காத காரியம். ஏன் எங்க ஜாதியில ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராலையும் உங்களை எங்கேருந்து போக சொல்ல முடியாது. கல்யாணம் அதுக்கும் எனக்கும் அதிர்ஷ்டம் இல்லை. என்ன பாக்குறீங்க? சாப்பிட போய் பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு போட சொன்னேன். வேண்டாமா? பிடிக்கும் பிடிக்கும், யார் இல்லைன்னு சொன்ன? ஆமா, நீ இந்த வீட்டுக்கு எப்ப வந்த? நான் உன்னை தேடி பழைய வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பழைய வீடு, பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி ஆளு இந்த சின்ன வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தா பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. பாக்குறவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. என் கவலையெல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்லை. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கடனை எல்லாம் நான் அடைச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு, ஆனா பாடுறது இல்ல. நிம்மதி இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்ல. நீங்க இருக்கீங்க, ஆனா எனக்கு யாரும் துணை இல்ல. சரி, போலீஸும் மத்தவங்களும் என்ன பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையெல்லாம் அழிக்க சொன்னா? அந்த சொத்தினுமே எனக்கு ரொம்ப அவசியம். பாருங்க, போயிட்டு போகுது. இப்போது நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதா? இல்ல, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேட்கறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காதா? இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நான் பாட்டு நிறுத்திடுறேன்.
ஆடிய பூவுல வாடப்பட்டு செய்திய கேட்டொரு ஜாடக்கட்டு ஆடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்ட நின்னு பாடுது பாட்டு ஒண்ணு குயில் கேட்குது பாட்ட நின்னு என்னங்க தூங்கலையா? ஆமா, நானும் ஒன்னதுன்னு பாத்துட்டு இருக்கேன். சாப்பிடுங்க தூங்குங்கன்னு ஆர்டர் போட்டுட்டே இருக்கிய. என்ன என்ன குழந்தை நினைச்சிய? என்னைக்குமே நீங்க குழந்தைதான். அப்படியா? ஆமா, என்னை பத்தி உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? இது வரைக்கும் இல்ல, இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கு. ஏ? நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா, சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டியான்னு கேட்கல, அத சொல்றியா? அதை பத்தியும் இல்ல. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல, அதான் அதான். அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் உன் மனசுல இருக்கு, சொல்லி தொலைய. என் பாட்டு கேட்க நீங்க விரும்பலையே. எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைங்க அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன்? அந்தந்த நேரத்துல நமக்கு இருக்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். உங்களை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நான் வரேன். இந்த நிலைமையில நீங்க எப்படி தப்பிக்க முடியும்? முடிஞ்சா தப்பிக்கிறேன், இல்ல எப்படி எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும். மறுபடியும் எப்போ வருவீங்க? இத பாரு, உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயம் வந்து பார்க்க வருவேன்.